பாராட்டுகள் அனைத்தும் பிரபஞ்சத்துக்கே. உணவுகள் மென்மையானால் உடல்கள் வலிமையாகும். நம்ம இது வரைக்கும் பலதரப்பட்ட நோய்களை பற்றி நிறைய விழிப்புணர்வு பதிவுகளும் நிறைய சயின்டிஃபிக்கான ரிசர்ச் ரிப்போர்ட்டும் நம்ம ஷேர் பண்ணியிருக்கோம். நம்ம எப்போ பண்டைய கால மரபை மறந்துட்டு ஆங்கிலேயர்களோட மரபு கார்பரேட்டோட மரபுகளை பயன்படுத்தும் போது என்ன ஆகுதுன்னாக்கா கார்பரேட் வியாதிகள் நம்மளை தொடர்ந்து வருது. மேலை நாட்டு மரபுகளை பயன்படுத்தும் போது மேலை நாட்டு வியாதிகளும் நம்ம தேடி வருது. அதை எப்படி நம்ம பண்டைய முறைப்படி அதை முழுமையாக குணப்படுத்தலாம் அப்படின்றதுக்காக நம்ம நிறைய விஷயத்த பண்ணிட்டு கார்பரேட் ரிப்போர்ட்டை வச்சே முடியாதுன்னு சொன்ன பல நோய்களை முழுமையாக குணப்படுத்தி ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ்றதுக்கான எல்லா விஷயத்தையும் பண்ணியிருக்கோம். கேன்சர், டயபெட்டிக், இன்ஃபெர்டிலிட்டி, HSV, பலவிதமான நோய்களுக்கு எந்த மருத்துவத்தில் இதற்கு மருந்து இல்லை முடியாதுன்னு சொன்னாங்களோ அதே மருத்துவத்தில் இதை எப்படி முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம பண்ணியிருக்கோம். அதை இன்னும் கொஞ்சம் மெருகேற்றும் வகையில் நம்ம பொதுவாக மருந்துகளை எப்படி சாப்பிடணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி இங்கே பார்க்கலாம். நான் சொல்லக்கூடிய இந்த விஷயம் பார்த்தீங்கன்னாக்கா உலகத்தில் நீங்கள் எந்த நாட்டில் இருந்தாலும் இது உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் இந்தியாவில் இருக்கீங்க அப்படின்ற மாதிரி, தமிழ்நாடு தென்னிந்தியாவில் இருக்கீங்கன்ற மாதிரி ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்லி கொடுக்குறேன். இதை நீங்கள் சரியாக ஃபாலோ பண்ணீங்கன்னாக்கா உலகத்தில் எந்த நாட்டில் இருந்தாலும் இதை அப்படியே பயன்படுத்திக்கலாம். நம்ம வாழக்கூடிய இந்த உலகம் சூரியனை பேஸ் பண்ணி இயங்குது. தமிழ்நாட்டில் அப்ராக்சிமேட்டாக காலையில் 5:50 சொல்லிக்கிறாங்க. 6 மணி வச்சுக்கோங்க. மாலை நேரத்தில் ஒரு 6 மணி அப்படின்னு வச்சுக்கோங்க. காலை 6 மணி, மாலை 6 மணி, இந்த நேரத்தில் பூமியில ஈர்ப்பு விசை சூட்சும விஷயம் எல்லாமே அதிகமாக இருக்கும். பறவைகள்லாம் பார்த்தீங்கன்னா காலைல 6 மணிக்கு கூட்டை விட்டு வெளியே உழைக்க தொடங்கிடும். மாலை 6 மணிக்கு ஆச்சுனாக்கா எல்லாரும் கூட்டுக்கு போயிடும். அதனால தான் அதுங்க ஆரோக்கியமாக கடைசி வரைக்கும் இருந்தது. இப்போ நம்ம இதை தவறிட்டோம். அதனால பல எண்ணில் அடங்கா உபாதைகளில் மாட்டிட்டு இருக்காங்க. இதை எப்படி பயன்படுத்திக்கலாம் அப்படின்னாக்கா வெற்றிலையில் மருந்தை வச்சு சாப்பிடணும். காலையில் 6 மணிக்கு, மாலையில் 6 மணிக்கு. இதுக்கு முன்னாடி வெத்தலை பாக்கு போடக்கூடிய பழக்கம் எல்லாருக்கும் இருந்தது, இப்போ விட்டுட்டாங்க. அதை நான் சொல்ல மாதிரி கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கனாக்கா ரத்தம் அதிகரிக்கும், ஜீரண சக்தி அதிகரிக்கும், உடலில் நோயின்னு சொல்லி சும்மா சுற்றி நிறுத்திக்கும் பார்த்தீங்களா நினச்சிக்கிட்டு அதெல்லாம் காணாமல் போயிடும். அது எப்படின்றத நம்ம பார்த்துக்கலாம். இதுதான் வெத்தலை, கருப்பு வெத்தலைன்னு சொல்லுவாங்க. பான் மசாலாக்கெல்லாம் பயன்படுத்தக்கூடிய வெத்தலை. இந்த வெத்தலையை காம்பை இப்படி கிள்ளிக்கலாம். அடுத்தது முனையை இது கொஞ்சம் லைட்டாக கிள்ளிக்கலாம். இப்போ இந்த வெத்தலையில பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுடைய பாரம்பரியத்தில் அறுசுவை உணவு மென்மையாக இருந்தது. இப்போலாம் அறுசுவை உணவுன்றதெல்லாம் காணாமல் போச்சு. கார்பரேட்காரங்க என்ன சொல்லிட்டாங்க, இனிப்பு சாப்பிட்டா சக்கரை வியாதி வந்துடும் சொல்லிட்டாங்க. அந்த மோகத்தில் எல்லாரும் என்ன பண்ணிட்டோம், வாங்கிட்டீங்க. இதில் சுத்தமான பஞ்சாமிர்தத்தை நான் இங்கே விட்டுக்குவேன். தேன் கச்சா தேன் ஓகே, இல்லாட்டி பஞ்சாமிர்தம் வாங்கிக்கிங்க. இது மருத்துவம். அதனால் பஞ்சாமிர்தன்றது இந்து கோயிலில் கிடைக்கிறது, கிறிஸ்டின் நான் சாப்பிட்டா இயேசு ஒத்துக்க மாட்டாரு, முஸ்லீம் நான் சாப்பிட்டா அல்லாஹ் அடிப்பாருன்னு அந்த மாதிரியான விஷயம்லாம் பண்ணாதீங்க. யூடியூப்ல பழம் வெள்ளெல்லாம் போட்டு எப்படி பஞ்சாமிர்தம் செய்யறதுன்றது நீங்களே பார்த்து நீங்களே செஞ்சீங்க. ஏன்னா நம்ம மக்களில் நிறைய பிரிவு, உணவு அரசியல், மத அரசியல், இன அரசியல், மொழி அரசியல், ஏரிய அரசியல், இந்த மாதிரி நிறைய போயிட்டு இருக்குது. பஞ்சாமிர்தம்ன்றது ஒரு சூப்பரான உணவு. அதனால் பஞ்சாமிர்தத்தை இந்த இடத்துல போட்டாச்சு. அடுத்தது நம்ம பயன்படுத்தக்கூடிய மருந்து, அதையும் எடுத்து இதில் அழகாக நம்ம போட்டாச்சு.
போட்டு என்ன பண்ணணும், இந்த பஞ்சாபத்தியம் மருந்தையும் நல்லா கையால் கலந்துக்கணும். பொதுவாக நான் தேன் சொல்லுவேன், தேனோட ரியாலிட்டி இப்போ சொல்லிக்கிற மாதிரி இல்லை. அதனால பஞ்சாமிர்தத்தில் நம்மளுடைய மருந்து வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணிட்டு வெத்தலை பாக்கெல்லாம் மடித்து அந்த காலத்தில் ஆயா பாட்டியெல்லாம் சாப்பிட்டுருந்தாங்க, ஆயா தாத்தா எல்லாம் சாப்பிட்டுருந்தாங்க. அந்த மாதிரி சாப்பிட்டாக்கா ஜீரண சக்தி, கால்சியம் கம்மியாக இருந்தால் கால்சியம், அயன் கம்மியாக இருந்தால் அயனு, எண்ணிலாத ரத்தத்தில் இருக்கக்கூடிய சக்தி எல்லாமே என்ன ஆகும், சீக்கிரமாக குணமாகும். பொதுவாக நம்ம மருந்தை வந்து 1 மாதம் 2 மாதம் எடுத்து சொல்கிறோம் பார்த்தீங்களா, இந்த மாதிரி சாப்பிட்டாங்கனாக்கா ரொம்ப சீக்கிரமாக குணமாயிட்டு போயிடுவாங்க. இதே காலையில் 6 மணிக்கு மாலையில் 6 மணிக்கு சாப்பிடணும். வெறும் வயிற்றில் பல்லு தேய்ச்சிட்டு சாப்பிடணும். பல் தேய்க்கிறதுன்றது பல் பொடியால் பயன்படுத்துறது தான் நல்லது. பேஸ்ட்ன்ற கெமிக்கலை உள்ளே போட்டுட்டு அடுத்தது இந்த விஷயத்தையும் பயன்படுத்திங்கனாக்கா ரிசல்ட்டோட ஸ்பீடை வந்து என்னால் சொல்ல முடியாது. வெத்தலை, பஞ்சாமிர்தம் பயன்படுத்தக்கூடிய மருந்து எல்லாத்தையும் நல்லா கலந்து மடித்து வாயில் போட்டு நல்லா மென்று அதோட சாதம்லாம் குடிச்சிட்டு கடைசியாக அந்த வெத்தலையும் சாப்பிடணும். இதுதான் சாப்பிடக்கூடிய முறை. காலையில் 6 மணி, சாயந்தரம் 6 மணி, உணவுக்கு முன்னு இது சாப்பிட்டு வெது வெதுப்பான தண்ணீர் சாப்பிட்டா நல்லது. சொன்னதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கனாக்கா ஆரோக்கியமான உடல் உங்களை வந்து சேர்ந்துடும். அதெல்லாம் விட்டுட்டு அந்த டாக்டரு அதை சாப்பிட்டா இது வந்துடும்னாது, இந்த டாக்டரு இதை சாப்பிட்டா அந்த நோய் வந்துடாதுன்னு சொல்லிட்டு பயந்து பிரயோஜனமே இல்லை. நான் சொன்னதை ஒரு 10 நாள் ஃபாலோ பண்ணுங்க. ரிசல்ட் எப்படி இருந்து பாருங்க. ஸ்கின் டோனே மாறிடும். கருப்பாக இருக்கிறவன் வெள்ளையாயிடுவான், நகம் சொத்தியாக இருந்தவன் நகம் சரியாயிடும், தலைமுடி கொட்டுறதுன்னா தலைமுடி நல்லா இருக்கும், பார்க்கறதுக்கு அழகான ஒவ்வொரு மதத்திலையும் இருக்கக்கூடிய சுத்த தேகமாக உற்பத்தி ஆகும். நம்மளுடைய மருந்து அவ்வளோ ஸ்பீடு. முன்னோர்கள் காட்டிய வழியிலேயே நம்ம போனால் எப்படி இருக்கும், மருந்து ரொம்ப ஸ்பீடாக ஆரோக்கியமாக உங்களை வழிநடத்தும். ஃபாலோ பண்ணுங்க, பலனடைங்க. நன்றி, வணக்கம்.